Welcome to HM Tailoring Class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இப்போ பேபி ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படினு பார்க்கலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் தனித்தனியா எடுத்துக்கிறேன். இது ஃப்ரண்ட் நான் எடுத்து வச்சிரேன். இப்போ பேக் நம்ம finish பண்ணலாம். ஏன்னா பேக் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது சின்ன கட் ஒன் பண்ணியிருக்கோம் 2 இன்ச் அளவுக்கு. அதை நம்ம எப்படி finish பண்றது அப்படினு பார்க்கலாம். இது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பிட். இப்போ இந்த பிட்டை நம்ம உள் சைடுல இந்த ஓபன் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த ஓபன் மேல வச்சிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் இத ரைட் சைடுல வச்சிட்டு ராங் சைடுல நான் தையல் போடுறேன். அங்க இந்த மாதிரி வச்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் பாருங்க. அது ஓரத்துல ஒரு கைடு அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த V மாதிரி நான் தச்சி எடுத்துர்க்கேன். பாருங்க இந்த மாதிரி தச்சிட்டு இது சென்டர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சென்டர் நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்ட்டா இத கட் பண்ணி எடுத்துட்டு நான் இத திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சைடுல நம்ம லைட்டா தேய்ச்சி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த தையல் போட்ட இடம் ஸ்ட்ரைட்டா வந்துரும். இப்போ இது உள் சைட திருப்பிட்டு பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம். திருப்பி எடுத்துட்டு இது ஓரத்துல ஒரு கைடு அளவுக்கு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். உள்ள இருக்கிற கிளாத் வெளியில தெரியாத அளவுக்கு நம்ம தையல் போடணும். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி நான் தச்சி எடுத்துக்கிட்டு இத திருப்பி விடுறேன். பாருங்க இப்போ இந்த மாதிரி ஓபன் நான் தச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்க இது ஓபன் நான் இந்த மாதிரி தச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இப்போ இது ஓபன் நம்ம தச்சி முடிச்சிட்டோம். இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா வர கிளாத் அந்த நெக் அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு தச்சி எடுத்துக்கிட்டு இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஒண்ணா தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர்ல எப்பவுமே நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஷோல்டர் ஸ்ட்ராங்கா நமக்கு வேணும்ன்றதனால 2 தையல் நான் போட்டு எடுத்துர்க்கேன். இப்போ தச்சிட்டோம் பாருங்க. இது ஓபன் பண்ணிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு இருக்கு. இப்போ இந்த கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லீங்களா? இது நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் இந்த மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்க ஓபன் பண்ணும்போது ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா வந்துச்சு. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டு இத ரெண்டா இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரைட் சைடுல. பாருங்க இந்த மாதிரி நம்ம சுத்தி ஒரு கைடு அளவுக்கு தச்சி எடுத்துட்டு இத லைட்டா நான் கட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு இத நமக்கு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அந்த பைப்பிங்கோட அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் மடிச்சு விட்டுறேன். பாருங்க ஒன் சைடு நான் இந்த மாதிரி பைப்பிங் தச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு ஸ்லீவுக்கும் நம்ம அதே மாதிரி தச்சி எடுத்துக்கலாம்.
இன்னொரு சைடும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம அதே மாதிரி வந்து மடித்து விட்டுக்கலாம். மடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதே அளவு வந்து இன்னொரு சைடு ஸ்லீவுக்கு வந்து நம்ம வர மாதிரி வந்து வச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மடிச்சுட்டு நான் இதையும் வந்து அதே அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து நான் இந்த மாதிரி வந்து பைப்பிங் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்குக்கும் அதே மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து இந்த சைடில் ஓப்பன் வருது பாருங்கள், அந்த ஓப்பன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ஓப்பன்லேருந்து நம்ம கொஞ்சம் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து வெளியில் விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரவுண்டெல்லாம் தைக்கும்போது வந்து கிளாத் வந்து இழுக்காமல் வந்து அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வளைச்சி தச்சிட்டு வரணும். அப்போ தான் அந்த ரவுண்டோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்து விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக்கை சுற்றி வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நாச்சு போட்டு விடலாம். இந்த மாதிரி வந்து நான் நாச்சு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் மடித்து பாருங்கள், அதே மாதிரி வந்து இதையும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் வெளியில் விட்டுருக்கேன் பாருங்கள், அது வந்து உள் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஓப்புக்கு நேராக மடிச்சுட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்து உள் சைடு வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ முடிக்கும் போதும் அதே மாதிரி அந்த 1/4 இன்ச் அளவு கிளாத் வந்து நம்ம உள் சைடில் மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே வந்து மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம நெக்கும் தைச்சிட்டோம். இப்போ வந்து சைடு இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். சைடு வந்து நான் இந்த மாதிரி ஷோல்டர் கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஷோல்டர் அளவுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு சைடு கிளாத்தை வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தைக்கிறதுக்கான ஒரு அளவு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து வந்து நம்ம பெண்ட் பண்ணிடலாம். கிராஸ் நம்ம முடிக்கும்போது ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து வெட்டிட்டு நம்ம தையல் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி வந்து நம்ம ஷோல்டர் அளவுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஹார்ம் ஹோல் கிட்ட வந்து இது ரெண்டும் ஒன்றா வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இன்னொரு சைடு நம்ம தையல் போடும்போது நம்ம அளவு வந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கேருந்து வந்து நம்ம அகலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து அகலத்தில் வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 12 இன்ச் அளவுக்கு இருந்தது, நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு 13 இன்ச் அளவுக்கு நான் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் பெண்ட் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு தையல் வந்து இதில் போட்டு விடலாம். இப்போ இதில் வந்து சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது நான் 1 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் விட்டுருக்கேன்னு சொன்னேன். அது எதுக்குன்னா நம்மளுக்கு டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது
லூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம விட்டுருக்கோம். அதோட கொஞ்சம் தள்ளி தைக்கும்போது அந்த கிளாத் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு தான் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு லைட்டாக வந்து அந்த ஷேப் கிட்ட வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சைடும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இப்போ 2 சைடும் வந்து நான் தச்சு எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நம்ம உள் சைடில் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஷேப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம தச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாட்டத்தில் வந்து நம்ம மடித்து தச்சு விடலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு பாட்டத்தில் வந்து பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து இதை மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். உள் சைடில் வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து மடிச்சிடுறேன். பாருங்கள், இந்த பாட்டத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து மடித்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இதனுடைய அகலம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சதுக்கப்புறமா 19 இன்ச் அளவுக்கு. இப்போ இது 2ஆக வந்து நம்ம ஆட் பண்ணி விடலாம். இப்போ இந்த பிட்டு வந்து நம்ம ஃப்ளீட்காக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாட்டத்தில் வந்து இதுக்கு வந்து பார்டர் இருக்குது, சைடில் வந்து இந்த கரை வந்திருக்கு. அதனால் இது வந்து நம்ம மடித்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து சைடில் அந்த பார்டர் இல்லைன்னா நம்ம கிளாத்து வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு ஓரமாக வந்து தையல் போடணும். இப்போ நம்மளுக்கு அது அவசியம் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்டர் வந்தனால நான் அப்படியே விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளீட் தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்காக விட்டுட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட் எடுத்து உள் சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் வர்ற அளவுக்கு வந்து நம்ம மடித்து வர்றேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு இன்னொரு பிட்டும் வந்து ஒரே அளவாக வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து ஃப்ளீட் நம்ம பிடிச்சிக்கிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃப்ளீட்டாக வந்து பிடிச்சி விடலாம். நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து மேலே விட்டுட்டு கிளாத் விட்டுட்டு நான் இந்த மாதிரி வந்து ஃப்ளீட் பிடிச்சிக்கிட்டு வரேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் சுற்றி வந்து 42 இன்ச் நம்ம அளவு எடுத்தோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சிட்டே வரலாம். இப்போ உள் சைடு வந்து நம்ம மடிக்கிற கிளாத் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உள் சைடு கிளாத்து மடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம். ஈக்குவலாக வந்து இன்னும் இந்த ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து இன்னொன்று வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மடித்து விடலாம். பேக் சைடில் பாருங்கள், நம்ம ஃப்ளீட் பிடிச்சிக்கிற அளவுக்கு வந்து மடித்து விடலாம். அப்படி இல்லை கிளாத்து நிறைய இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பிடிக்கலாம். கிளாத்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த அளவுக்கு ஃப்ளீட் இன்னொரு அளவுக்கு நம்ம பிடிக்காமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிச்சி விட்டுக்கலாம். ஃப்ளீட் பிடிக்கிறது வந்து நம்மளுடைய கிளாத்தோட அளவு பொறுத்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஃப்ளீட் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ளீட் வந்து நான் 2ஆக மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த பாட்டத்தில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அந்த கிளாத்து. நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இந்த கிளாத்து வந்து நம்ம உள் சைடில் வந்து திருப்பிட்டு இதை தையல் போட்டு எடுத்துடலாம். ஒன் சைடு கிளாத் வந்து தனியாக எடுத்துகிட்டு இன்னொரு சைடு வந்து இது மேலேயே வச்சுட்டு நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு உள் சைடு வந்து நம்ம திருப்பிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக வருது. இப்போ இதை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது வந்து நம்ம உள் சைடில் வர மாதிரி வச்சு தச்சுக்கலாம். இப்போ சைடு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த சைடும் இந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்க தைக்கும்போது வந்து நம்ம இதே மாதிரி வந்து வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டு வரலாம். கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த கிளாத் வந்து ஈவனாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளீட் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளீட் பாருங்கள் ஒரே மாதிரி வந்து ஈவனாக வந்து பாட்டத்தில் இருக்கும்போது நல்லா அழகாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ளீட் வேண்டானா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் இந்த டாப் வரைக்கும் கூட நீங்கள் தச்சுக்கலாம். இப்போ கிளாத் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தச்சு போடும்போது கலர்ஃபுல்லாகவும் நல்லாவும் இருக்குது. இப்போ பேக் சைடில் வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஓப்பனுக்கு வந்து நீங்கள் ஊக்ஸ் வச்சு தச்சிடலாம். ஒன் சைடு காஜாவும் ஒன் சைடு ஊக்கம் வச்சு நீங்கள் தச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு லாக் ஆகிடும். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் தச்சு ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுடிதார்லாம் தைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தச்சு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மொபைல் தலைக்கே இருக்கு.